அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ப்ளவுஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத 4 பாகமாக நம்ம கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாகமாக நம்ம போட்டுட்ருக்குறோம். ப்ளவுஸ் தைக்கிறதுல 2 வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது கை எப்படி தைக்கணும், அதே மாதிரி பின்பக்க தட்டு எப்படி தைக்கணும் அப்படின்றத 2 வீடியோ தனித்தனியாக நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சிக்கலாம். எண்ட் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு பிளேலிஸ்ட் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஃப்ரண்ட் பார்ட், இந்த ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பார்ட் எப்படி நம்ம தைக்கணும், ஸ்டிப்பு எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டோம், ப்ளவுஸோடைய முன் தட்டு, சரிங்களா? இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் சாதாரணமாக. அதே மாதிரி முக்கியமாக ஆப்போசிட்டாக அட்டாச் பண்ணணும், ஒரே மாதிரி அட்டாச் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் இதெல்லாம் சரியாக பார்த்துங்க. சில ப்ளவுஸில் உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் கரெக்டாக தைக்கணும். இப்போ லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலில் ரெண்டுமே நம்ம கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் தான் சரியான மெஷர்மெண்ட்டு, அதாவது பேட்டர்ன் நம்ம அப்படியே போட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதான் சரியான மெஷர்மெண்ட்டு. ஒரிஜினல் கிளாத் இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸஸாகவே நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸான பீஸை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எக்ஸஸான பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கெல்லாம் அர்க்காத் பண்ணியிருந்தோமோ அந்த அர்க்காத்லாம் கரெக்டாக நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா பேட்டர்னில் இருந்த அர்க்காத் அப்படியே நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே சேம் மெத்தடில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மெத்தடில் இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸான பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அர்க்காத்து எங்கெங்கெல்லாம் அர்க்காத்து இருந்துச்சோ அந்த அர்க்காத்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அர்க்காத் டு அர்க்காத் தான் மெஷர்மெண்ட்டை சரியாக ஃபிட்டிங் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த அர்க்காத்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம. அதே மாதிரி டாட்டோடைய மார்க்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேட்டர்னில் என்ன இருந்துச்சோ அதே மார்க்கிங் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் 3 டாட்டுக்கும். ஸோ அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிடுங்க, ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த கிராஸ் நம்ம தைக்கும் பொழுது நீட்டாக இருக்கணும், கரெக்டாக பெண்டாக இல்லாமல் கரெக்டாக நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ மெயின் டாட் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஐப்பட்டி ஹூக் பட்டி வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல வரக்கூடிய டாட் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த டாட் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்ச் தான் பிடிக்கணும். அது எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி 4 இன்ச்சு தான் நம்ம பிடிக்கணும். இப்போ இந்த டாட் இருக்குது பாருங்கள், ஆமோல் டாட். இப்போ இந்த ஆமோல் டாட்டும் அதே மாதிரி 4 இன்ச் கனெக்ட் பண்ணி தைச்சிட்டு அப்படியே கிராஸாக கொண்டு கீழே இறக்கிடணும். அந்த கீழே இறக்குறது பார்த்திங்கன்னா இந்த எண்டிங்கில் நம்ம என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ பேட்டர்னில் அதே மார்க்கிங்கில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கப் ஷேப் கரெக்டாக இருக்கும், ஷார்ப்னஸ்ஸு. இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம டாட் ஸ்டிச் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க, இது மெயின் டாட்டு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ ஒவ்வொரு அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தைக்கணும். இது ஐப்பட்டி ஹூக் பட்டி வரக்கூடிய இடத்துல டாட்டு, இது ஆமோல் டாட்டு. எல்லாமே பார்த்திங்கன்னா 4 இன்ச் கணக்கில் தைச்சிக்கணும். இப்போ ஒரு பார்ட் நம்ம டாட் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ சேம் மெத்தடில் பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மெயின் டாட்டு. மெயின் டாட் பார்த்திங்கன்னா அந்த அர்க்காட் டு அர்க்காத் மேட்ச் பண்ணி அப்படியே கிராஸாக தைச்சி அந்த சென்டரில் என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த மார்க்கில் இறக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ ஐப்பட்டி வரக்கூடிய சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4 இன்ச் கனெக்ட் பண்ணி அப்படியே கிராஸாக கொண்டு நம்ம என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த மார்க்கில் இறக்கிக்கணும். அதே மாதிரி ஆமோல் டாட்டு, அந்த டாட்டும் அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சி 4 இன்ச் கனெக்ட் பண்ணி கிராஸ் பண்ணி என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த மார்க்கில் கொண்டாந்து இறக்கிக்கணும். இப்போ நம்ம 2 ஃப்ரண்ட் பார்ட்லேயும் டாட் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிப்பு மட்டும்தான் தைக்கணும். ஸோ ஸ்டிப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கலாம், அந்த ஸ்டிப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டிப்பில் பார்த்திங்கன்னா லைனிங் 2 லைனிங் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 லைனிங்கை கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான். அது இப்போ நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டிப்போடைய சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம
கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேட்டர்னில் கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸஸாகவே தான் கொடுப்போம். ஸ்டிப்போடைய ஸ்டிச்சிங் மெத்தடே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக வரும், கரெக்டான மெஷர்மெண்ட் வராமல். ஏன்னா பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெத்தடு. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் வந்து அட்டாச் பண்ணிட்ட பிறகு இந்த எக்ஸஸான அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் இருக்கணும், அதை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு சொதப்பிடுவீங்க. அதனால் வந்து ஸ்டிப்பு ரெண்டுமே வந்து ஒரே டைமில் தைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட் கனெக்ட் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி டாட் பண்ணிங்க, அதை ஹூக் பட்டி ஐப்பட்டி வரக்கூடிய இடத்துல டாட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சிக்க முடியும் இது இந்த சைடு தான் வருது அப்படின்றதால. இப்போ நம்ம ரெண்டுமே வந்து ஆப்போசிட் கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க, இது ரெண்டும் இந்த சைடுக்கு இந்த ஸ்டிப்பு, இந்த சைடுக்கு இந்த ஸ்டிப்பு அப்படின்றத கரெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணி தைச்சிட்டோம். இப்போ வெளியே வரக்கூடிய அந்த ஸ்டிப்பு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ உள்ளே வரக்கூடிய ஸ்டிப்பு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம லைனிங் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அதே லைனிங் எடுத்துக்கலாம். அதே லைனிங் மேட்சிங் பண்ணி போட்டிங்கன்னா தான் ப்ளவுஸ் வந்து நீட்னஸாக இருக்கும். நீங்கள் வேறு கலர் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைனிங்கை வந்து ஒரு மீட்டர் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்னஸாக வந்து தைக்கலாம். இப்போ நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டிப்பும் வந்துட்டு சேம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டிப்பை வச்சே கட் பண்ணிக்கிட்டோம். நல்லா கவனிங்க, அதே மாதிரி அர்க்காத்தும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டிப்பில் வந்துட்டு எந்த ஃப்ரண்ட் பார்ட் வருமோ அதை வந்து மேட்ச் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வரக்கூடிய ஃப்ரண்ட் பார்ட்டு இது அப்படியே கரெக்டாக இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். அப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிங்கன்னா அந்த டாட் வந்து ஃப்ளாட் ஆகிடும், அது கப் வந்து சரியாக உட்காராது. அதனால் அந்த டாட்டை வந்து லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஸ்டிப்பை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிசரை வந்து கவர் பண்ணுற மாதிரி உள்ளே அந்த ஸ்டிப்பை வந்து கொடுத்து தைச்சிக்கலாம். இதை பாருங்கள், நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த லைனிங் தான் இது. வந்து இந்த மாதிரி தைச்சி இப்படி திருப்பிக்கணும். இந்த மாதிரி தைச்சி திருப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிசரெல்லாம் வந்து கவர் ஆகிடும். ரொம்ப ஃபினிஷிங்கான மெத்தடு இது, ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இப்போ இந்த மாதிரி வச்சு உள் பக்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டிப்பை வந்து அதே மேலே தையல் மேலே அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து பெண்டு ஷேப் வரும் இல்லைங்களா, அதனால் கரெக்டான ஷேப் வரணும்னா இந்த மாதிரி உள்ளே வந்து கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி வெளிப்பக்கமும் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஓரத்தையில் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸுடைய பேட்டர்ன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அதில் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் அதிலே வந்து ஆர்டர் பண்ணி பேட்டர்ன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஓரத்தையில் போட்டுட்டோம். ஓரத்தையில் போட்டு இது வந்து பிசரெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்துட்டு ஸ்டிப்பை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு பேக் பார்ட் வச்சு அளந்துட்டு மீதி வந்து நம்ம கட் பண்ணிடலாம். தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குது. இந்த மாதிரி எக்ஸஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நமக்கு பேக் பார்ட் வச்சு எவ்வளோ வருதோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன் சைடில் வந்துட்டு ஸ்டிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சேம் மெத்தடில் இந்த சைடும் வந்துட்டு ஸ்டிப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த மெயின் டாட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கப் வந்து கரெக்டாக உட்காரும். அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ மேலே வரக்கூடிய அந்த ஸ்டிப் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே வரக்கூடிய லைனிங் பீஸ் வந்து இந்த மாதிரி வச்சு அந்த தையலுக்கு மேலே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்டிப்பும் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி சரி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உள் பக்கமும் நம்ம வந்து சரி பண்ணணும். இப்படியே 2 சைடும் வந்துட்டு சரி பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா ஓரத்தையல் போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஓரத்தையிலும் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். பிசரெலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ வந்து பிசரெல்லாம் கட் பண்ணிடணும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம வந்துட்டு ஸ்டிப் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த 2 ஸ்டிப்பும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப்பு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணி
மடித்து தைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டோன்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஸ்டிப்பு வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ அது எப்படி தைக்கணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வச்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான இருக்கும். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.